அப்புறம் ஆரம்ப பள்ளிக்கூடத்துல எல்லா கிளாஸ்லயுமே டீச்சருக்கு மட்டும் காத்து வீசுற மாதிரி இருக்கு. சோ கிளாஸுக்கும் ஒரு ஃபேன் தான், மாணவர்களுக்கும் காத்து வரணும்ல, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன் போடணும். அதுக்கான பணம் எல்லாம் பஞ்சாயத்துல இருக்கு. இது கொஞ்சம் சீக்கிரமாவே நடக்கணும். சரி சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? சொல்றதுக்கு என்னமா இருக்கு, பால்வாடி ஸ்கூலை பத்தி தான் பேச வந்தோம், நீங்களே சொல்லிட்டீங்க. எந்த மாதிரி ஆட்களை நியமிக்கணும்னு வேற சொல்லிட்டீங்க. அப்படியே அம்பல ஐயா மாதிரியே இருக்கீங்க. சிவா ஐயா துளசி ஐயா தேர்ந்தெடுத்தாருன்னு இப்பதான் தெரியுது. பத்மா அமராவதி நீங்க சொன்ன மாதிரி இல்ல, துளசி வீட்டை மட்டும் இல்ல இந்த ஊரையும் நல்லா பாத்துப்பாங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தங்கச்சியாவோ மகளாவோ இருக்கணும்னு அவசியம் இல்ல, நல்ல மனசு இருந்தா போதும். சரிம்மா நாங்க வரோம்மா. இருங்க, காஃபி சாப்பிட்டு பரவாயில்லம்மா, வரும்போது சாப்பிட்டுதாம்மா வந்தோம். வாங்க வாங்க. முட்டாளுங்க முட்டாளுங்க, பிரசிடென்ட்னா ஒரு லுக் வேண்டாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேற வேலையே இல்லை. என்ன மிரட்டினாலும் சமாளிக்கிறான்ல. ஒண்ணுமே பண்ண முடியாதா? நேரம் வரும், அப்ப இருக்கு. அவனா வேலை செய்யற மாதிரி சீனை போட்டுட்டு இருப்பான். ஆளை பாரு. நீ வேணும்னா என்ன விட வைக்கிறதுக்கு தான் இப்ப தொடச்சிட்டு இருக்க. நீங்க காமெடி பண்ணாம போங்க. நடக்க வேண்டியதெல்லாம் அந்தந்த வயசுல நடந்தாதான் நல்லது. நீங்க பாக்குற மாப்பிளைய எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நான் கல்யாணம் பண்ணிதான் ஆகணுமா மாமா? பின்ன பிரசிடென்ட் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, மீற முடியுமா? ரம்யா, உனக்கு பிடிச்சி நீ சம்மதம் சொல்லணும். உன்னோட சம்மதம் இல்லாம எப்படி இந்த கல்யாணத்தை பண்ண முடியும்? அப்ப எனக்கு மாப்பிள்ளைய பாருங்க. நான் ஓகே சொன்னாதானே நடக்கும். எனக்கு எத்தனை மாப்பிள்ளைய பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பாக்குறேன். எனக்கு வாட்சவன் மட்டும் நல்லவனா இருந்திருந்தா எவ்வளோ பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுமா? எல்லாம் என் விதி. வாடி. விசாலச்சி, என்ன சொல்லிட்டு போறேன்னு கேட்டியா? ஆத்மாக்காவது அறிவு வேண்டா? என்ன ஜென்மம் இவெல்லாம்? நாம எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் ரம்யாவுக்கு பிடிக்காதுங்க. ஆமாப்பா, அவ சொல்லிட்டு போறத கேட்டீங்கல்ல, எகத்தாளமா சொல்லிட்டு போறா. ரம்யா பிடிக்கலன்னு தான் சொல்லுவா. ஓகே பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க ஏற்பாடு பண்ணுங்க ஐயா, பேசிக்கலாம். இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். இறைவா, இந்த லாக்கரை என்ன செஞ்சாலும் அதுக்கு நீ தான் துணை இருக்கணும். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. ஏன்னா எல்லாத்துலயும் 50% உனக்கு போடுறல.
எல்லாமே பொருளாதாரம். பொருளே ஆதாரம். பிரதர், அதான் லாக்கர் மாசிலாமணி. ஓஹோ, உண்மையை சொல்லணும்னா மாசில்லாத மணி. பெரிய பக்திமான், கொடுத்த வாக்க தவறவே மாட்டாரு. சரி வாங்க போய் பார்க்கலாம். துரோகம். அப்படி பண்ணா கஷ்டம் வருமோ? கஷ்டம் இல்ல, குற்றம் வரும். திருட்டு சட்டப்படி குற்றம், பாவம், துரோகம். எனக்கு தொழில் திருட்டு. உங்க குடும்பத்துல 2 நைட் இருப்பேன். அதுக்கு மேல என் கால்ஷீட் இல்ல. 10 வருஷமா நான் அசைவம் சாப்பிட்றதே விட்டுட்டேன். அதனால நான் இருக்கிற 2 நாளும் மொத்த குடும்பமும் சுத்த சைவமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 2 நேரம் பூஜை பண்ணுவேன். அதனால நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல யாரும் குடிக்க கூடாது. குடிச்சா என்ன ஆகும்? நீங்க குடிச்சா நான் டெமிட்டாயி நானும் குடிச்சிட்டு எல்லாத்தையும் உளறிடுவேன்.